தமிழகத்தில் தேர்தல் திருவிழா களைகட்ட துவங்கிவிட்டது. தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகளில் அதிமுக, திமுகவிற்கும் இடையேதான் பிரதான போட்டி. இந்த தேர்தல் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தேர்தல் நடக்கும் 3 தொகுதிகளில் சுவாரஸ்யமானது தஞ்சாவூர் தொகுதிதான். காரணம், இங்கே ஒரு பெண் மருத்துவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மோதுகிறார்கள். திமுக சார்பில் அஞ்சுகம் பூபதி வேட்பாளராக களம் இறக்கப்பட்டிருக்கிறார். அரசு மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவராக பணியாற்றிக் கொண்டிருந்த அஞ்சுகத்தை கடந்த பொதுத் தேர்தலில் திமுக வேட்பாளராக களம் இறக்கியது. தேர்தல் ஒத்திவைக்கப்பட மீண்டும் அவரே வேட்பாளராகியிருக்கிறார். அஞ்சுகம் பூபதிக்கு பெயர் சூட்டியவர் கருணாநிதி. கருணாநிதி மற்றும் ஸ்டாலின் வீட்டுக்கு எந்த அனுமதியும் இல்லாமல் எந்நேரமும் சென்று வரக்கூடிய திமுகவின் செல்ல பிள்ளை. அஞ்சுகம் குடும்பம் பாரம்பரியமான திமுக குடும்பம். இவரது அப்பா பூபதி தஞ்சை நகரசபை துணைத் தலைவராக இருந்தவர். அம்மா கல்வியாளர். இவரை எதிர்க்கும் அதிமுகவின் ரங்கசாமி அக்கட்சியின் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர். ஆனால் அவர் போட்டியிடும் தொகுதி தெற்கு மாவட்டத்துக்குள் வருகிறது. இதன் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம். ஏற்கனவே இதே தொகுதியில் ரங்கசாமி எம்எல்ஏவாக இருந்தாலும் எந்த அதிர்வலைகளையும் ஏற்படுத்தவில்லை. போட்டி கடுமையாகத்தான் இருக்கும் என்கிறார்கள். அடுத்து திருப்பரங்குன்றம். இங்கு டாக்டர் சரவணன் திமுகவின் வேட்பாளர். இவர் திமுகவுக்கு புதுசு. மதிமுகவின் மதுரை புறநகர் மாவட்ட செயலாளராக இருந்தவர். அக்கட்சியில் இருந்து விலகி பிஜேபிக்கு போனார். அங்கிருந்து திமுகவுக்கு வந்திருக்கிறார். இவர் வந்தபோதே திமுக மாநில மருத்துவர் அணியில் பிரதான இடம் கொடுத்தது. தொகுதியில் செல்வாக்கு பெற்றவர். ஒரு சில சினிமாக்களில் தலைகாட்டிய புற்றுநோய் சிறப்பு மருத்துவர். இவரை எதிர்ப்பவர் பழம்பெரும் அரசியல்வாதி AK போஸ். அதிர்ந்து பேசாதவர். டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வருகிறார். எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே அதிமுக காரர். 2006, 2011 எம்எல்ஏவாக இருந்தவர். கடந்த தேர்தலில் திருப்பரங்குன்றம் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட போஸ் மதுரை வடக்கு தொகுதியில் நின்று எம்எல்ஏவானார். அதிர்ந்து பேசாதவர், அடக்கமான அரசியல்வாதி என்று போஸுக்கு பேர் இருந்தாலும் திமுக ஆட்சியின் போது 2007ஆம் வருடம் சபாநாயகர் இருக்கை நோக்கி தொப்பியை வீசினார் என 10 நாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர். இங்கு போட்டி மிக கடுமையாகத்தான் இருக்கும் என்கிறார்கள் தொகுதிவாசிகள். அரவக்குறிச்சி வேட்பாளர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. மிக பெரும் செல்வந்தரான KC பழனிசாமியும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் மோதுகிறார்கள். தமிழகமே இந்த தொகுதியைத்தான் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. அரவக்குறிச்சி வாக்காளர்களும் நடக்கப் போகும் தேர்தல் திருவிழாவை கண்விரிய பார்க்க தயாராகிவிட்டார்கள்.